பைசனில் அப்பா கேரக்டர், இதில் ஒரு தாத்தா கேரக்டர். சார்பட்டாலையும் ஒரு வாத்தியார், இங்கே ஒரு அப்பா, அதே பசுபதி தான் இதுவும் பண்ணுறான். இப்போ என்ன எங்கேயுமே அந்த ரிசம்பலன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹலோ, என்ன பாஸ்கரன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? தங்கலாம் இல்லை, ஷூட்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி கூட அது பிடிக்க முடியல. என்னை பொறுத்தவரை அந்த கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர். அப்போ கண் என்ன மோஸ்ட்லி மூடிடும். அப்படின்னா நாங்கள் சர்ஜரி வரைக்கும் போனோம். சும்மா ஷூட் வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணிடலாம். இப்போ ரஞ்சித்லாம் ஆனால் நீ பண்ணா அப்படின்ட்டு போயிடும். அவனுக்கு சொல்ல முடியாதது ஒன்று இல்லை, சொல்ல முடியும். நமக்கு அவன் வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு. என்னை பார்க்குறவங்களுக்கு திருப்திப்படுத்தணுங்கிறத நான் முதல்ல நினைக்க மாட்டேன். என்ன நான் திருப்திப்படுத்திக்கிறேன்னா, வசந்தபாலன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சார் கமல் சார், ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன். என்னென்னா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார். அது காமெடின்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஒருத்தனுடைய படு மோசமான ஒரு நாள் அது. அவனுக்கு சுகரு, பசி, மயக்கம், அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆனால் வெளியில் இருக்க அத்தனை பேருக்கு அது காமெடியாக இருக்குது. பல ரோல்ஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இன்னும் வரல. வரும்போது தான் அது எனக்கு வருமானு எனக்கு தெரியும். அதாவது சில நேரங்களில் என்னன்னாங்க, இல்லைன்னு சொல்லிடுறது வந்து பண்ணிட்டு அவஸ்தைப்படுறதை விட இல்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels, super soft, super absorbent. Darling Solar 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Presta premium women's wear. Let your body love it. வணக்கம். வணக்கம். குற்றம் புரிந்தவன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோனி லெவலில் புது சீரீஸில் நடிச்சிட்ருக்கீங்க. அது வந்து இட்ஸ் ஸ்ட்ரீமிங் நவ் அண்ட் இந்த வருஷம் பைசனும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு பிகின் பை ஆஸ்கிங் யூ, இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் ஹவ் ஆர் த சிமிலர்? ரெண்டுமே ஆக்டிங் ஜாப்ஸ் தான், பட் ஏதாவது ஒரு விதத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக. எப்படி? இல்லை, கதையே வேறு இல்லை. ரெண்டு 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 ஜானரோட ரெண்டு ஹேப்பனிங் திங்ஸோட மூமெண்ட் வேறு, ஃபீல் வேறு, அது சொல்கிற கதை வேறு, அது மாந்தர்கள் வேறு, எல்லாமே வேறு வேறு. டெஃபினட்டாக அது ஒன்றா இருக்கிறது வாய்ப்பு. நடிப்பு ஒன்று தான். நடிப்புங்கிறது நடிப்பு தான். அது 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 மாறாது. அந்த மூடுக்கு அந்த அந்த கதைக்கு என்ன தேவையோ, அதில் இருக்கக்கூடிய என்ன எமோஷனலோ அது கொண்டு. இல்லை, அது சரி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு இவ்வளோ வருஷமாக நீங்கள் படங்களில் நடிச்சிட்டு வரீங்க. 1999 ஹவுஸ்ஃபுல் உங்கள் அப்பியரன்ஸ்லேருந்து நடிச்சிட்டு வரீங்க. அண்ட் இது வந்து ஒரு வெப் சீரீஸ். இஸ் தேர் எனிதிங் டிஃப்ரெண்ட் இங்கே? இல்லை, ஆக்டிங் அது அந்த அது அந்த மாதிரி தான். ஆக்டிங். ஓகே, ஸோ தேர் இஸ் நத்திங். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, அப்படி இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஒரு ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் ஒரு சின்ன மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. பைசனில் அப்பா கேரக்டர், இதில் ஒரு தாத்தா கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் ஹவு டிட் யூ ப்ரிப்பேர்? எப்படி அப்ரோச் பண்ணிங்க ரெண்டு கேரக்டர்ஸையும்? அண்ட் இதில் வந்து உங்கள் பங்கு எவ்வளோ, உங்கள் டைரக்டரோட பங்கு எவ்வளோ? இல்லை, இங்கே சரி எப்படி போடலாம். ரெண்டுமே வந்து என்னுடைய பங்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். ஓரளவுக்குன்னா எப்படி சொல்ல வரேன்னா, இந்த ப்ரெசன்ஸாக எந்த தான் ஜாஸ்தி இருக்கும். கண்டென்ட் வைஸ் அண்ட் அதோட நுவான்சஸோ இல்லை அதை புரிஞ்சுக்கிற விதமோ, அது எப்படி என்ன மாதிரி பண்ணணும், எந்த ஆங்கிள் இந்த இந்த மொமெண்ட்டை பார்க்கணும், இந்த சீனை இப்படி பார்க்கணும், இந்த கதையை எப்படி பார்க்கணுன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அது வந்து டைரக்டர்கிட்ட இருந்து தான் வரும். அது என்கிட்ட இருந்து வராது. அது வந்துன்னா அது என் படம், நான் பண்ணிவிடுவேன். அது முழுக்க அங்கேருந்து தான் எடுப்பேன். அதை நான் உள்வாங்கிக்கிட்டு அது எனக்குள் என்னதாக்கிக்கிட்டு என்னோடய ப்ரெசன்ஸில் அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதுதான் காமனாக எல்லா ஆக்டர்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. தட் இஸ் த ரூல் ஆஃப் ஆக்டிங். ஓகே, அண்ட் பைசன்லேயும் நான் அதுதான் பண்ணேன், இந்த படத்துலேயும் அதுதான் பண்ணேன். ரெண்டும் வேறு. என்ன, பிகாஸ் அது வேறு படம், இது வேறு படம். அந்த அந்த அது அந்த இயக்குனருக்கு என்ன வேணுங்கிறது அவர் என்கிட்ட சொன்னாரோ அது அதே மாதிரி இந்த படத்துலேயும் இந்த இயக்குனர் இதில் புதுசு பழசு அப்படிலாம் கிடையாது. ஒரு புது டைரக்டர், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். எல்லா டைரக்டருக்கும் ஒரு தேவை இருக்குது. அவங்க ஒரு கன்சீவ் பண்ணுறாங்க, அந்த கன்சீவ் பண்ணுற விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதை உள்வாங்குறோம். அதில் நமக்கு புரிதல், நம்மளுடைய புரிதல், நாம் ஏன் அதை பண்ணணும் அப்படின்ற இருக்கலாம். இப்போ அவர் யோசிக்க வேண்டிய விஷயத்தை நான் யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கதைன்னு வரும்போது, அந்த கதை எனக்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த கதைக்கு ஒரு நியாயம் இருக்குன்னும் போது அதை நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பிடிக்கலனாலும் அதை நான் பண்ணி தான் ஆகணும். அந்த கதைக்கான நியாயம் அதை நான் சொல்லி தான் ஆகணும். அது ஏன் கதை இல்லை, இன்னொருத்தரோட கதையில் இருக்கும்போது நான் அந்த கதைக்கு உள்ளே போகிறேன். இல்லைன்னா நான் முதல்ல வெளில போயிடணும். எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் போயிடலாம். அப்போ நான் உள்ளே இருக்கிறேன்னா அப்போ எனக்கு அது நான் பண்ணி தான் ஆகணும்.
அப்போ அதை நான் உள்வாங்கும்போது அந்த சில நேரங்களில் அந்த முரண்பாடு வரும். இது ஏன் இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கலாமே, இப்படி இருந்தால் கூட இந்த பிரச்சனை இல்லாமல், இந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் அதை சொல்ல முடியுமே அப்படின்னு தோணும். அப்போ நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி வச்சுக்கலாம், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், இல்லை நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ இடையில் இன் பிட்வீனில் ஒரு விஷயத்தை இப்படி தான் நான் சாதிச்சிட்டேன், நான் பண்ணிட்டேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இல்லை சார், நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, பட் சரி சாதிக்கலன்னு வைக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். ஒரு நம்ம என்னதான் நல்ல ஆக்டராக இருந்தாலும் ஒரு டைரக்டர் வடிவமைக்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே தான் நம்ம பொருத்திக்கிறோம். அது நான் அதை பற்றி கேட்கல. பட் நீங்கள் பைசன் அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல. ஐ வாண்ட் டு நோ அது என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, அண்ட் இந்த ஒரு குற்றம் அந்த ப்ரிப்பரேஷன். இப்போ என்னென்னா, அந்த படத்தில் வந்து பைசனில் வந்து உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த முக்கியமாக அதுதான் அந்த பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜை நீங்கள் உள்வாங்கும்பொழுது அதுக்கு ஒரு டைலக்ட் இருக்குது, அந்த மொழிக்குன்னு அந்த இடத்துக்குன்னு ஒரு டைலக்ட் ஒன்று இருக்குது, ஒரு மொழி இருக்குது. இப்போது அந்த மொழியும் அந்த பாடியும் அந்த பாடி லாங்குவேஜும் சேருகிற பொழுது உங்கள் பார்வை மாறும், உங்கள் பார்வை லுக்கு மாறும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பார்வைனா நீங்கள் பாருன்னா நான் இப்போ இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்க முடியாது. ஸோ அது நான் உள்ள போகும்போதே அதுக்கான இதை அது எடுத்துக்கும். ஓகே, அந்த பாடியே அது கேட்கும், இல்லை இது இல்லை, இந்த லுக் இது வேறையா இருக்கும்னு. ஸோ அந்த என்ன தேவை இருக்கோ, அந்த கதையில் என்ன தேவை இருக்கோ நமக்கு தெரியும்ல. ஒரு கதையை படிக்கும்போதோ இல்லை வாசிக்கும்போது இல்லை கேட்கும்போது இந்த கேரக்டர் இது தேவைன்னு தோணும். அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அதுலேருந்து இன்னொரு லீடு போகும். இப்படி தான் அதை டெவலப் பண்ணோம். இப்போ அன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சார்பட்டாலையும் ஒரு வாத்தியார், இங்கே ஒரு அப்பா. ஆனால் ஒரு மேட்ச் பார்க்குற ஒரு அப்சர்வராகவே 2 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ இது எப்படி அதையும் மேட்ச் பார்த்துட்டே தான் இருக்காரு, ஆனால் ஒரு வாத்தியாராக இருக்காரு. இங்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கான், ஒரு பதைக்கிற ஒரு மொமெண்ட்டில் ஒரு அப்பா இருக்கான். ஸோ இப்போ எனக்கு எங்கே சேலஞ்ச் வருதுன்னா இந்த 2 விஷயம் தான். அதே பசுபதி தான் இதுவும் பண்ணுறான். இப்போ நான் எங்கேயுமே அந்த ரிசம்பிளன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் பாடியை மாற்றுறேன். ஏன்னா அதில் வந்து எப்போவுமே ஒரு உரம் ஏறிய ஒன்று எல்லாத்தையும் பார்த்த ஒரு திமிர் இருக்கும். இதில் எப்போவுமே பதட்டமாக இருக்கிற, எப்போவுமே ஒரு லூஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய ஸோ இதை நான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். இதுதான் அந்த படத்தில் அந்த லூஸ்னஸ் இஸ் அ குட் வேர்ட். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிகாஸ் இந்த பாடி லாங்குவேஜுங்கிறது ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம், பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் சார்பாட்டால் கொஞ்சம் டைட்டாக இருந்தீங்க. அண்ட் இதில் வந்து உடம்பு எந்த நேரத்தில் எது நடக்குன்னே தெரியாது எனக்கு. எதுக்கும் ஓடுவார். நம்ம நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஈவன் பாக்ஸிங்கில் கூட வெளியில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டிஃபாக இருக்கலாம், உள்ளே இருக்கும்போது எப்பவுமே லூஸாக தான் இருக்கணும். ஈவன் ஒரு அத்லெட்ஸ் யாராக இருந்தாலும், ஏன்னா எந்த மொமெண்ட் என்னென்ன நடக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட். அப்போ அந்த அலர்ட்டுங்கிறது வந்து தொன்று பல காலமாக அவங்க சொசைட்டிலே இருக்குது. அவன் எப்போ என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு பதட்டம் அவன் பாடியில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியான நான் அப்படி பாடிக்குள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என் முகம் மாறுது. என் முகம் மாறும்போது என் கண்ணு மாறுது, என் பார்வை மாறுது. இப்போ நான் அதை ஒன்றா நான் வேலை பார்த்துட்டே வரேன். ஸோ இப்போ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கதைன்னு ஒன்று வாங்கும்போது இந்த கதையில் இந்த கேரக்டர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகல. இப்போ அதை நான் வடிவமைக்கும் போது அப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல கீழே பிடிக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நான் பாடி லாங்குவேஜை எனக்கு பிடிக்க முடியாது. நான் வேறு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம்ல, ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம், யோசிச்சுட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தங்கலானில் ஷூட்டிங்க்கு 1 வாரம் முன்னாடி கூட அது பிடிக்க முடியல. அந்த கேரக்டர் பிடிக்காம என்னை பொறுத்தளவில், ஐ டோன்ட் நோ, ஜென்ரலாக சொல்ல முடியாதுன்னா, என்னை பொறுத்தளவில் அந்த கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான கேரக்டர். அது எப்படி பண்ணாலும் அது ரொம்ப ஒரு மாதிரி ரொட்டீனுக்குள்ளேயோ ஒரு கிளிஷேடுக்குள்ளே போய் மாட்டிக்கும். இப்போ அதுவும் போகக்கூடாது. இந்த கதை வந்து அதை சொல்லலை, இது வேற ஒன்று சொல்லுது. அப்போது எனக்கு அது ரொம்ப பெக்யூலியராக ஒன்று வேணும் அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ நான் வந்து முதல்ல பிடிச்சது ஸ்லாங் தான் பிடிச்சேன். அந்த ஸ்லாங் பேச ஆரம்பித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என் முகம் மாற ஆரம்பிச்சிது. ஓகே, இப்போ என் முகம் மாற ஆரம்பித்தோன்னே நான் அதுலேருந்து பாடியை ஷேப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி தொம்மையாக இருக்கிற ஒரு பாடி. ஸோ எங்கேயோ ஒன்று முதல்ல பாடி கிடைக்கலாம், இல்லை கண்ணுலேருந்து இங்கே வரலாம், இல்லை லாங்குவேஜில் வரலாம், என்னுடைய பார்வையில் வரலாம், என்ன வேணால் வரலாம்.
ஸோ நான் ஒரு விதத்தை தேடுகிற போது ஒரு பக்கத்தில் ஒரு டூல் வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு தேவை. அப்போ அந்த டூலை வச்சுக்கிட்டே லைக்கணும், தேடும்போது எங்கேயோ ஒன்று மாட்டாமல் கூட போகலாம். பட் அதை நோக்கி தான் நம்ம வேலை பார்க்குறோம். அப்படி தான் அந்த கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணோம். தங்களானும் சரி, பைசனும் சரி. இந்த கேரக்டர் என்னென்னா, அதாவது குற்றம் புரிந்தவங்கள இன்னும் நீங்கள் ஹோல் படம் பாருங்களேன், ஒரு கில்ட்டுக்குள்ளேயே தான் அது போயின்னு இருக்கும். அந்த கில்ட் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்காது, ரொம்ப ரொம்ப சட்டிலாக வெளியிலே தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே எங்கேயோ ஆழத்தில் போட்டு புதைச்சி வச்ச ஒரு கில்ட்டில் தான் நிறைய கேரக்டர்ஸ் அந்த படத்தில் இருக்க மெயின் லீட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த கேரக்டர், இந்த கேரக்டருக்கு வந்து ஓப்பன்லேயே தெரிஞ்சிடும். ஆனாலும் அது தெரியாதவாலேயே தன்னை காமிச்சிக்கும் படத்தில், உள்ளுக்குள்ளே அடைச்சியே வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் தேவைப்படுதில்ல. இப்போது அதுதான் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிஃபாகவும் இருக்க முடியாது, லூஸாகவும் இருக்க முடியாது, இன்பிட்வீனில் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒரு தடங்கி காலே வராமல் எது செஞ்சாலும் யோசிச்சு நடக்கிறேன், போகிறேன், அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல. இப்போ நாங்கள் தியேட்டரில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம். இப்போ மைண்டு சொல்லி பாடி மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒன்று டக்குன்னு பண்ணுறோம்ல, அப்படி இல்லை. நான் போகிறேன், ரைட் சைடில் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் திரும்புவேன். இது ஒரு எக்ஸசைஸ் எங்களுக்கு ஒன்று நடக்கும், ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை ஸ்பேஸ் கொடுத்து நீங்களே அதை ரியலைஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது என்ன நடக்குது. இப்போ நம்ம ஒன்று டக்குன்னு போகிறோம், லைஃப்பில் திரும்பிடுறோம்ல. இப்போ அதை நீங்கள் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா, அப்போ அந்த இழுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு இருக்குல்ல, அதை அனலைஸ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இந்த கேரக்டரை கொஞ்சம் அவன் எதையுமே யோசிச்சுன்னா அவன் யோசிக்காமல் நடந்துருச்சு அவன் லைஃப்பில். அவன் அப்போ நான் இது யோசிச்சிருந்து நான் கொஞ்சம் இருந்தால் ஏதாவது யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒன்று தோணும் இல்லை. அந்த கில்ட்டு தான் நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டுமேங்கிற ஒன்று இருக்குல்ல, அதை அவனை ஸ்லோ டவுன் பண்ணி அந்த ஸ்லோ டவுனுக்குள்ளேயே வாழான். அப்படி தான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணோம். அவர் கொடுத்த இன்புட்டும் தான் அதை அவர் கரெக்டாக இதை சொல்லலை. பட் அவர் ஜென்ரலாக வந்து அவன் வந்து கொஞ்சம் இதுவாகவே இருப்பான், எப்போவுமே ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பதட்டத்துக்கு இப்படி ஒரு மீனிங் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை. ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் கமிட் ஆகிட்டு அந்த டைரக்டர் வந்து சார் நீங்கள் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் நான் சொன்னேன் அப்படி ஒன்று கிடையாதுங்க. எப்படி அப்படி பண்ண முடியும்? அப்படி ஒன்று பண்ணவே முடியாதுல்ல. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என்ன வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நான் நீங்கள் சொல்லும்போது இந்த கதையில் நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி யோசிச்சிங்கன்னு கேட்பேன். சில பேர் சொல்லுவோம், இல்லை எல்லாருக்குமே அது யோசனை இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு, அது தயக்கத்தினால சார் நீங்கள் பண்ணுங்க சார், அதை பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலான்னா என்னன்னா, நீ பண்ணு, நான் அப்புறமா உள்ளே வரேன்னு அர்த்தம். அதை நான் முதல்ல கேட்டுறது. இப்போ நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்கள், நான் இப்படி யோசிக்கிறேன். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா அது தப்பாகிடும், ஆகலைன்னா படம் வராது. ஸோ அப்போ அது ஆகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் போவேன். பட் அது அடுத்த செகண்டில் உள்ளே வந்துடுவாங்க, சார் கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படின்னு வந்துடும். அதுதானே வேலை, அவங்க வேலை. ஸோ ஒரு வாட்டி ஷபானாஸ் பி சொல்லியிருந்தாங்க, அவங்க டைரக்டர் வந்து இந்த சீனில் நீங்கள் பைத்தியமாக நடிக்கணும். சரி, அவங்க கேட்குறாங்க என்ன மாதிரி ஸ்கிசோஃப்ரெனியாவா, தட் இஸ் பைத்தியம்னா என்ன, வாட் டைப், இவங்களுக்கு என்ன, வாட் இஸ் த கண்டிஷன், டிப்ரெஷனில் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்காங்களா, என்ன பைத்தியம்னா என்ன அப்படின்னு. அவர் வந்து இல்லைம்மா ஜென்ரலாக வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நடிங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் திரும்பி நம்மளை அவங்க வந்து தெரியும், இவங்களுக்கு அது அந்த ஏரியாக்குள்ளே இன்னும் அவங்க போகல, இல்லை ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுன்னு நான் அப்படி தான் பண்ணுவேன். ரியலைஸ் பண்ணி நான் கேட்பேன், இல்லை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் அது இப்படி வரும், நம்ம இந்த மாதிரி ஒன்று யோசிச்சா அது இப்படி வரும்னு ஒரு பல இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் தேடி சீதைன்னு ஒரு படம், அதில் நான் ஒரு பிளைண்டாக பண்ணியிருக்கேன். ஸோ பிளைண்டு சார் அப்படி, சார் பிளைண்டு சார் சேரன் படம் தானே? சேரன் நடித்தார், ஜெகன் பண்ணிடலாம், நீங்களே ஒன்று கொண்டு வந்துடுங்க சார். அப்போது இல்லை எப்படி ஏதாவது உள்ளே இருக்கு, இல்லை சார் அவங்க ஒரு ஆர்ஜே, அது மாதிரி நீங்கள் ஒன்று கொண்டு வாங்களேன் சார், நம்ம பேசிக்கலாம் சார். ஓகே. அப்போது நான் வந்து நமக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, காசியில் இவர் பண்ணியிருக்காரு, ராஜபார்வையில் அவர் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ இது இல்லாமல் ஒன்று பண்ணணும், நல்லாயிருக்கும். சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் அது சின்னது பெருசுன்னு இல்லை, ரோல் இஸ் த ரோல். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, அப்புறம் நிறைய என்னோட டாக்டர்ஸ் நான் மீட் பண்ணுறேன், அவங்ககிட்ட நிறைய பேசுகிறேன். அப்போ அவங்க நிறைய சொல்கிறாங்க, இதனால் வரும், இந்த மாதிரி இருந்தால் இப்படி வரும் அப்படின்னு நிறைய த பேட்டர்ன் ஆஃப் இதை பற்றி பேசுகிறோம்.
பேசும்போது அப்போ அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, அந்த லைட்டு ஒன்று இருக்குது, பிளைண்ட், பட் லைட்டு பார்க்க முடியாது அவங்களால. தேல் ஓப்பன் ஐஸ் எல்லாம் நடக்கும், ஆனால் லைட் பார்க்க அது அந்த இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த கண்ணு சுருங்கிடும், அந்த லைட் வந்து அவங்களுக்கு கூசம் உடம்புல, அதனால் கண்ணை திறக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று பேசினாங்க. அப்போ கண் என்ன மோஸ்ட்லி மூடிடும் அப்படின்னா. நாங்கள் சர்ஜரி வரைக்கும் போனோம், சும்மா ஷூட் வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணிடலாம் அப்படிலாம் யோசித்தோம். அது அப்புறம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அது வேணாம் டிசைட் பண்ணி அப்புறம் அந்த 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 ஷூட்டில் வந்து அந்த லைட்டு தான் அவன் பார்க்க மாட்டான், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அது வந்து அந்த டைமில் நிறைய புதுசாக இருந்து சொன்னாங்க, ஏன்னா அது அந்த மாதிரி யாரும் பண்ணலை அதுக்கு முன்னாடி. ஸோ என்னென்னா, இது யாரும் பண்ணலைங்கிறதுனால நான் பண்ணுறேன்னா இல்லை அது ரெலவெண்ட்டாக இருக்கா, அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த கதையில் அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. இப்போ நிறைய அதெல்லாம் பண்ணிட்டாங்க, பட் அதையும் தாண்டி ஒரு புதுசாக இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கதைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு நான் நினச்சோம். அதனால் ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ இதுதான் இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வியோட என்னென்னா, கேட்பாங்க நிறைய பேர், நீங்கள் ஒன்று பண்ணிவிடுங்க சார் அப்படின்வாங்க. அப்போது அது நடிகனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே, அவன் அதுக்கான வேலையை அவன் பண்ணி அவன் தான் எப்படி இருந்தாலும் பண்ண போகிறான். உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வரும், ஒரு இடத்துலேருந்து வராது. சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்களே ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஒன்று பண்ணுங்கள், நான் இந்த ஏண்டா இருக்கான். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஞ்சித்லாம், ஆனால் நீ பண்ணா அப்படின்ட்டு போயிடும். இப்போ என்னென்னா, அவனுக்கு சொல்ல முடியாதது ஒன்று இல்லை, சொல்ல முடியும். நமக்கு அவன் வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு. ஸோ அதில் நான் வந்து என்னுடைய தேவைகள் என்ன இருக்குன்னு பார்த்து அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நான் இன்னும் 2-3 போட்டுக்கிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு நடிகனை வேலை செய்ய வைக்கிறது இல்லை, அவனை தேட வைக்கிறது இருக்குல்ல. பட் அதுக்கான கமர்ஷியல் வயபிளாக இங்கே இருக்கா அப்படின்னா, அது ஏன்னா டே டு டே லைஃப்பில் எவ்ரிடே ஷூட்டிங் போகிற ஒரு இதில் கான்செப்டில் அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கான்னா அது எனக்கு தெரிஞ்சில்லை. ஏன்னா நான் அப்படி இல்லை, எனக்கு ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் டைம் இருக்குது, நான் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கேன், அதனால் நான் அடுத்ததுக்கு அப்படி ஒரு டைம் எடுக்க முடியுது. பட் ரெகுலராக ப்ரொஃபஷ்னலாக ஸோ கால்டு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாவில் இதுக்கான ஸ்பேசஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் அதுக்கான ரிசர்ச் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு அதனால தான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒர்க் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்பேசஸ் யாருக்கு இருக்குன்னா முதல்ல லீட் ரோலுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த லெகசி இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஏன்னா அவங்க ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்க. ஒன்று சொல்கிறாங்களா, உன்னை போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போகிற ஒரு இதுக்கு எனக்கு அண்ணா அந்த ஸ்பேஸ், நான் அந்த ஸ்பேஸில் தான் இருக்கேன், லீட் ரோல் ஸ்பேஸில் கிடையாது. நான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்ட் ஸ்பேஸில் இருக்கேன், ஓடக்கூடிய ஒரு ஸ்பேஸில் இருக்கேன். பட் நான் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிறேன், ஒரு படத்துக்கும் நான் வந்து டைம் எடுத்துக்கிறேன், ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன், அதனால் என்னால் அது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வை இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்டட்டி, அசுரன், சார்பட்ட பரம்பரை, பைசன், தங்கலான், இந்த மாதிரி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறேன். 6 வருஷத்தில் ஒரு 6 படம். ஸோ ஃபார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார் கேரக்டர் ஆக்டர் இது ஆக்சுவலி ரொம்ப கம்மி. பிகாஸ் யூஸ்வலாக வந்து கேரக்டர் ஆக்டர்ஸ் வந்து ஷூட்டிங் நான் ஸ்டாப். ஸோ இதனால தான் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷனால தான் ஆர் நல்ல ரோல்ஸ் வரணுங்கிறதுனால தான் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்சுவலாக நல்ல எனக்கு அதான் எனக்கு கூட சொல்லி எனக்கு வர்ற ரோலில் தான் நான் செலக்ட் பண்ண முடியும். வராதில் நான் தேடிக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு என்ன வருதோ அதில் எது பெஸ்ட்டுங்கிறது நல்ல படம் நல்ல அப்படி நான் சொல்ல வரல. எனக்கு என்னுடைய மைண்டுக்கும் எனக்கு இது பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ ஐம் ஆஸ்கிங் யூ ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக ஒரு கொஸ்டின். யாரோ வந்து ஒரு படத்தில் ஒரு அப்பா ரோல் இருக்குது, சூப்பராக பணம் கொடுக்குறாங்க, சும்மா ஜாலியாக போயிட்டு பண்ணா என்ன? எனக்கு அப்படி தோணலை. யூ டோன்ட் வாண்ட் தட் வாண்ட்டு அது அந்த ஏரியாக்கே நான் போகல. எனக்கு அது தோணலை. அது சொல்லும் போதே எனக்கு அது என்னால் அதுக்குள்ளே போக முடியல. ஓகே. ஸோ உங்களுக்கு நடிப்புன்னா ஒரு ஏதாவது ஒன்று எனக்கு உள்ளேருந்து அது வரணும், அதுதானே. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாப். இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் ஜாப். அது எனக்கு வேணும். அது எனக்கு இப்போ நான் ஒரு ஜாப் கூட எனக்கு அதுவே தப்புன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜாப்னு சொல்ல முடியாது. எனி ஜாப், எந்த ஜாபாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஃபேண்டசி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எஸ்தட்டிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கை. பிகாஸ் எனக்கு கூட இப்போ நான் வந்து பசுபதி இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா எனக்குள்ள ஒரு இது இருக்குது. பிகாஸ் யூனோ வாட் ஐ மீன்ல, இந்த தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ஜென்ரலாக யாரோ ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இப்போ நான் இன்டர்வியூ பசுபதி ஒரு வி வாண்ட் டு ஓகே நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ தட்ஸ் லைக் ஆமாம், அதுதான் அது இல்லைன்னா எனக்கு அது அப்படி தோணலை இது வரைக்கும். முன்னாடி பண்ணியிருக்கேன். முன்னாடினா நான் நிறைய நேரங்களில் வந்து என்ன ஆகிடுனா எனக்கு அந்த சினிமா புரிகிறதுக்குள்ளே ஓடிடுச்சு காலம்.
ஈவன் தோ நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி வந்தால் கூட நாம் அந்த யோசிக்கிற மொமெண்ட்டில் சிலதெல்லாம் நடந்துடும். சிலது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு போயிடும், எனக்காக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அதில் போயிடும். நான் அன்றைக்கி கூட நீங்கள் இந்த படத்தோட இயக்குனர் நீங்கள் என்னெல்லாம் படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தார். சார் இதெல்லாம் நான் பாதி இல்லைப்பா, இதில் இல்லைப்பா, இதில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 50 படம் தான் ஏதோ வருது. நான் சொன்னேன் இதில் ஒரு பாட்டு காணுது, ஒரு குட்டி சீன் பண்ணது, அது ஒரு 4, 5, 6 இருக்குது. மொத்தமே நான் 40 படம் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோல்ஸு, மற்ற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஐயோ அதுவுமே தப்பாக இருக்குது. இல்லை, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வோம், அவ்வளோதான். அதாவது சில நேரங்களில் என்னன்னாங்க, இல்லைன்னு சொல்லிடுறது வந்து பண்ணிட்டு அவஸ்தைப்படுறதை விட இல்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அவஸ்தைங்கிற வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, அவஸ்தைனா இப்போ நான் நாளைக்கு ஐயோ இதை நான் பண்ணியிருக்க வேணான்னு சொல்கிறது இருக்குல்ல, இது செஞ்சுருக்க கூடாது, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒன்று தோணும்ல சம்டைம்ஸ். அது ஏன் செஞ்சுருக்கணும் அப்படின்லாம் சில நேரத்தில் தோணும். அந்த மொமெண்ட்டில் தோணல, அந்த மொமெண்ட்டில் ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணிட்டு தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே, இதை பண்ணியிருக்கணும், நானும் இதை நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது ஏன் இதை பண்ணியிருக்கணும்னு தோணுது. அவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கு நிறைய நேரங்களில். நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ், ஜென்ரலி அதெல்லாம் ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அதெல்லாமே நம்மளை வந்து ஒரு சின்ன பக்குவப்படுத்துக்கு வைக்கிது. இல்லை, நம்ம பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் நம்பர்ஸாக கேட்கல, பட் ஆஸ் அ கேரக்டர் ஆக்டர் ஹூ இஸ் ரெஸ்பெக்டட், ஆர் யூ ஏபிள் டு, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபார், இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஸ்பேஸில் வரணும்னு பார்க்குறாரு, தே வண்டர் இஃப் இதில் வர்ற ஒரு பணத்தை வச்சு கேன் வி லீட் அ குட் லைஃப் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் அவங்க எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஆஃப் குட் லைஃப், அது வேறு விஷயம். பட் இந்த ஒரு நீங்கள் உங்களை மாதிரி ரொம்ப செலக்டிவாக ரொம்ப பார்த்து படங்களை பண்ணுறவருக்கு இஸ் திஸ் அ குட் ஸ்பேஸ்? டெஃபினெட்லி. சி, இது வந்து நாங்கிறது நான் தீர்மானிக்கிறது, என்னுடைய தேவைகள் இது எல்லாமே நான் தீர்மானிக்கிறேன். ஆமாம், எக்ஸ்டர்னலாக அதான் நான் சொல்ல, எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் ஒரு பண தேவைகளுங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு விதமாக மாறும். நான் இன்னைக்கு வந்து தியேட்டரில் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம்னா எந்த சந்தோஷம் சொல்கிறேன், பணம் இல்லை சொல்கிறேன், ஜாஸ்தி பணம் வச்சுட்டு வீடெல்லாம் வச்சுருக்கு எனக்கு சினிமா தான் கொடுத்தது, சினிமாவில் நடித்த அந்த ஆக்டிங் தான் கொடுத்தது, அதில் எந்த மாற்று கருத்துங்களும் இல்லை. இன்றைக்கி நான் இன்னும் 10 வருஷம் கூட ஜாலியாக இருக்க முடியும்னு சொல்கிறதுக்கான திமிரை கொடுத்தது சினிமா தான், அதை நான் ஒத்துக்கணும். ஆனால் அதனால் நான் இன்னும் நிறைய அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கணும், இன்னும் அப்படி தோணலை எனக்கு. ஐ எம் ஹாப்பி, கண்டிப்பாக நல்ல காசு கிடைக்குது, எனக்கு நல்ல மரியாதை கிடைக்குது, சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தை நான் இன்னும் பெரிய விஷயமாக ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டிக்கு. அதனால தான் இந்த டைமிங் கரெக்டாக கொடுக்கணும். யா. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பிளைண்டாக நடிக்கிறதுக்காக, சரி விக்ரம் வந்து காசியில் இப்படி பண்ணிட்டாரு, கமல் வந்து ராஜபார்வையில் இப்படி பண்ணிட்டாரு, ஸோ நம்ம வந்து வேறு எதாவது பண்ணோன்ட்டு. ஸோ அந்த வேறு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு தேடல் இருக்குல்ல, அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் ஈகோ இருக்கா? நம்ம வந்து மற்றவங்க பண்ணாததை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்குலாம் எனக்கு சொல்ல தெரியல, கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னா, அது ஈகோன்னு நம்ம பார்க்க வேண்டாம். அது புரியுது. இப்போ இதெல்லாம் ஒன்று இருக்கு சொசைட்டியில், இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒன்று பண்ணால் இதுலேருந்து வேற ஒன்று இருக்கணும் இல்லை, அதே திரும்பி பண்ணுறதுல நான் ஏன் பண்ணணும்? அதுதான் இப்போ நான் இல்லை, யார் பண்ணாலும் அதை யோசிப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஒன்று போகும்போது நான் சும்மா வேற ஏதோ ஒன்று, எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் சும்மா ரேண்டமாக ஒரு விஷுவல் இம்பேக்ட்டுக்காக நான் ஒன்று பண்ண முடியாது. அப்போ எனக்கு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு சயின்ஸ் தேவை. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி அந்த டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை உள்வாங்க முடியும். நான் சும்மா வந்து அப்படி பண்ணிட்டு போயிட முடியாது. அது எந்த அளவுக்கு அது கூசுன்றதெல்லாம் அவங்க அந்த ரேடியோ இதெல்லாம் வச்சு சொன்னாங்க. அது உடம்புலாம் அப்படி இதுமாயிடுமா, கூச ஆரம்பிச்சிடுமா, கூஸ் பம்ப் வந்துடுமா, அந்த லைட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாஷாக இருக்குமா அந்த இது. ஸோ அப்போ அதை நான் உள்வாங்கலைன்னா என்னால் அதை கொண்டு வரவே முடியாது. நான் ரெண்டு விஷயங்க, நான் எப்போவுமே என்னை பார்க்குறவங்களுக்கு திருப்திப்படுத்தணுங்கிறத நான் முதல்ல நினைக்கவே மாட்டேன். என்ன நான் திருப்திப்படுத்திக்கிறேன்னா, திருப்தி ஆக முடியாது, அட்லீஸ்ட் நான் அதுக்கான முயற்சிக்குள்ளே போகிறேன்னான்னு நான் முதல்ல யோசிப்பேன். அந்த முயற்சி தான் எனக்கு முக்கியம். அது வருதா வரலையா அதை பற்றிலாம் நான் கவலையப்பட மாட்டேன். நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதெல்லாம் என் வேலையே இல்லை. நான் அதுக்கான முயற்சியில் 100% எனக்கு தெரியும்ல. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ டீப்பாக உள்ளே போகிறேங்கிறது எனக்கு தெரியும். என்னை ஏமாற்ற முடியாது தான். ஸோ எனக்கு தெரியும், நான் வெளியில் வேணால் ஏமாற்றிடுவேன், நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன் எல்லாம் சொல்லலாம், எனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன்னு. அப்போது இந்த முயற்சியை நான் எப்படி பார்க்குறது? இப்போ நான் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு தான் எனக்கு ஒரு கண் அங்கே இருக்குது, அதுதான் இயக்குனர்.
அப்போ நான் இயக்குனர்கிட்ட மட்டும்தான், அதனால தான் நான் மானிட்டரை பார்க்க மாட்டேன். அது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன். இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், டைரக்டர் எனக்கு இருக்கார், டைரக்டர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுற விஷயத்த அவர் வந்து இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இல்லை இது குறையலாம், இல்லை இங்கே கொஞ்சம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு பிட்வீனில் நான் போய் ஒரு மானிட்டரை பார்க்குறேன். இப்போ நான் என்னவா இருக்க முடியும்? நாங்கள் காம்ப்ளெக்ஸ்டான ஏரியாவில் நான் பண்ணதையே ஒன்று இருக்குது, நான் அதை பார்க்குறதா அவர் சொல்கிறத ஒன்று வாங்குறதா? அப்போ அந்த காம்ப்ளெக்சிட்டி உள்ளே வந்துடுது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன ஆகிடும்னா, நான் பண்ணுற விஷயத்த அவர் சொல்கிற விஷயத்தோடு நான் கனெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பார்க்குறது வேறையாக இருக்கும். ஐயோ நான் ஒன்று நினச்சினேன், இது வேறையாக இருக்கேன்னு அங்கே வந்து ஸ்லைட்டாக உள்ள ஒரு இயக்குனர் வந்து உட்காந்துருவான். அப்போது வேற ஒருத்தரோட படத்தில் வேற ஒருத்தர் ஒரு இயக்குனரில் 2 இயக்குனர் இருக்க முடியாதுங்க. நடிகன் மட்டும்தான் இருக்கணும். நடிகன் ப்ளஸ் இயக்குனருங்கிறது அது இன்றைக்கி பொதுவாக தான் நடக்குதான் நான் பார்க்குறேன். பட் அது வந்து என்னை பொறுத்த அளவில் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதை வந்து லெகசியை வந்து இயக்குனர் கொடுக்கணும், அவர் தான் பார்க்கணும். எனக்கு நான் வந்து வெறும் இது மட்டும்தான் 2D இது மாதிரி தான் இது, நான் நடிக்கிறேன், அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். அதனாலேயே நான் வந்து மானிட்டரே பார்க்க மாட்டேன். உனக்கு ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன், 100% அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறேன், உனக்கு அது ஓகேனா அதுதான், தட் இஸ் அல்டிமேட், தட் இஸ் வாட் யூ வாண்ட். எனக்கு வேணுங்கிறது இல்லை, எனக்கு வேணுங்கிறது வேற. இப்போ நான் அதை பார்த்தேன்னா அது ஆகிடும், அப்போ அது உண்டா இருக்காது. இங்கே தான் அந்த சிக்கல் வேறு. அதனால நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன். ஸோ ஒரு ஷார்ட் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணலாம், ஐயோ நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. பட் ஒரு நீதி இருக்குது அதில். அது என்னன்னா, அது வந்து நான் டைரக்டர் வேணுங்கிறது இந்த ஷார்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் முக்கியம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த லைட் வரதும் கூசும் இங்கே இதெல்லாம் வச்சா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் பண்ணி ஒன்று பண்ணுறீங்க, அது வந்து ஒரு ஆடியன்ஸ் சில பேருக்கு அது போய் சேரும், சில பேர் வந்து ஜென்ரலாக பார்த்துட்டு அப்படியே ஓகே. அது உங்களுக்கு கொஞ்சம் வலிக்குமா? என்னடா நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு இதை பற்றி யாருமே பேசலையே, இதை பற்றி அந்த மாதிரி ஒன்று பண்ணலையே அப்படிங்கிற ஒரு இந்த வேலிடேஷன் சில சமயம் வரலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிறது இல்லை. இந்த ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் இருக்கும், அந்த சினிமாக்குள்ளே வந்த டைமில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் பார்க்கணும், அது அப்புறம் அது ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சு. அப்படி இல்லை, இது சினிமாங்கிறது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்டான அது ஒரு ஏரியா. நீ அங்கே வந்து உந்த மட்டுமே நீ பார்க்க முடியாது, உன் வேலை செய்கிற அங்கே ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. அப்ரிசியேஷன்னா என்ன? என் படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் இது, ஐம் ஹாப்பி அப்படின்றது அதுதான் என்ன கேட்டால் அது அல்டிமேட் அப்ரிசியேஷன், தட் ஒன்லி. அந்த மொமெண்ட்டில் அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி அது கொண்டாடுறாங்கன்னா சந்தோஷம்தான். கொண்டாடலாம், நான் அதை பற்றி மறந்துடுவேன். நான் அதை அவ்வளோதான். அது ஒன்ஸ் நான் நடிச்சிட்டேன்னாங்க அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த இதுக்கே போக மாட்டேன். ஓகே. அதனால தான் இப்போ நிறைய பேர் அந்த படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு கொஞ்சம் நடிச்சு காட்டுங்கன்னா எந்த படம், அவ்வளோதான். அது அந்த 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 மொமெண்ட் போச்சு, அதுக்கப்புறம் திரும்பி அது வராது. இது ஆக்சுவலி கேட்குறது கொஞ்சம் பிகாஸ் 2 தரப்பான ஆக்டர்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்து தே சே தட் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்னர் லைஃப் ரொம்பவே சென்சிட்டிவான பீப்புள், அதனால தான் நம்மளால் வந்து ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்துட்டு ஆக்டிங் வந்து ஒரு டெக்னிக்கல் கிராஃப்ட், அது வந்து நான் போகிறேன், நான் இதை பண்ணுறேன், வீட்டுக்கு வரேன், அதை மறந்துடுறேன், அந்த மாதிரி. ஐ திங்க் யூ பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி. மேக்கர் அங்கேயுமே சிக்கல் இருக்கு, ஏன்னா நீங்கள் அப்படி பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக அதுதான் பிரச்சனை. சரி, ஆக்டிங் இஸ் அ டெக்னிக்கல் விஷயம், அது நோட் கிராஃப்ட், அதுக்கு மேலே க்ரியேட்டிவிட்டி, இது ரெண்டும் இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் இல்லை. இப்போ வந்து ஆர்டிஸ்ட் எமோஷ்னலாக இருக்கணுமா, அது ஒரு பெரிய கேள்வி. ஒரு அவ்வளோ ரொம்ப இன்டென்ஸாக அவன் இருக்கணுமா அப்படின்லாம் நாங்கள் தியேட்டரில் பண்ணும்போது நிறைய செமினார்ஸில் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஏன் அவ்வளோ இன்டென்ஸ் வேணும்? இப்போ அவன் இன்டென்ஸாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை அவனால் அச்சீவ் பண்ண முடியும், அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அவன் இன்டென்ஸுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அவன் நடிகனாக உள்வாங்கிற அந்த இன்டென்ஸ், அவனுடைய அந்த ஷோ முடிச்சு போனவன் அவன் என்ன வாங்குறாங்கிறதுக்கு யாருக்குமே அது பிரச்சனை இல்லை. அது அவ்வளோ பாதிக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய இந்த ஒரு 40 வருஷத்தில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில். நிறைய நடிகர்கள் வந்து நடித்து முடிச்சுட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாமல் கதறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். முடித்த உடனே போய் சரக்கு அடித்து அதை இதுவோ இல்லை கத்தியோ இல்லை எமோஷ்னலாயோ வீட்டில் போய் இந்த எமோஷனை வீட்டில் காமிச்சு இதெல்லாம் இருக்குது. அப்போது
நிறைய இதை பற்றி தேரிகள் இருக்குது. இவ்வளோ இன்டென்ஸ் ஒரு நடிகருக்கு தேவையா, இது எந்த அளவுக்கு அவனை நடிகனாக நிறுத்தம் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது அவ்வளோ இன்டென்ஸ் தேவையில்லை. ஆனால் இந்த இன்டென்ஸை ஒரு ஆக்டர் க்ராஸ் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அவன். ஆனால் அவன் இன்டென்ஸாகவே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற, இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. தாண்டி அதுதான் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் வந்திருக்கோம். நீங்கள் நான் இன்டென்ஸாகவே இருந்தால் எனக்கு அதுக்கப்புறம் வரவே முடியாது வெளியில். அப்போ வர்றதுக்கு அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். அப்புறம் நான் அடுத்த இதுக்கு போகவே முடியாது. அப்போது இந்த இன்டென்சிட்டி, இந்த ரியல் லைஃப்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கேயாஸ் எல்லாத்தையும், காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் தாண்டி அவன் வெளியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேருந்து வெளில வரான்ல, அப்போ அவன் டெக்னிக்கலாக மட்டும்தான் பார்ப்பான். அதுதான் நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட். ஒரு நடிகனாக வர்றது வந்து அந்த ஃபைனல் அவுட்புட். இதெல்லாம் தாண்டி அவன் அந்த டெக்னிக்கலாக மட்டும் யோசிப்பான். இப்போ நாங்கள் வந்து இப்போ சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தபாலன். வசந்தபாலன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சார் கமல் சார், ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவேன். என்னென்னா அவங்க மோஸ்ட், ஏன்னா கமல் சார் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கிராஃப்ட் எல்லாம் இவ்வளோ வச்சுங்க அப்படி தான் சொல்லுவார். இவ்வளோ வச்சுங்க அவ்வளோ வச்சுக்கன்னு தான் பேசிக்குவோம். இப்போ அதே மாதிரி வசந்தபாலன்ட்ட போகும்போது, வசந்தபாலன் சார் ஒரு 40 சார் ஒரு 16 மற்றவங்களாம் யோசிப்பான், என்ன இவனுங்க நைட் ஏதோ பிளான். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது 40 இருக்கலாம் சார், அது ரொம்ப தூக்கலாக இருக்குது, டெக்னிக்கலாக தான் பேசிக்கும். அப்போ எனக்கு ஒரு 40னா புரிஞ்சிடும், நான் என்ன எவ்வளோ இறக்கணும் எவ்வளோ ஏற்றணும்னு எனக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அது ஒரு டியூனிங் மாதிரி தான். ஓஹோ நான் மேலே இருக்கணும், அப்போ கொஞ்சம் இதுவா, இது ஓகேவா, இது ஓகே தான், இதே போகலாம் சார். அந்த செகண்ட் இதில் மட்டும் கொஞ்சம் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஒரு 60 தூக்கிலாமா சார், இப்படி தான் நாங்கள் பேசிக்கோம். அது என்னன்னா இப்போ என்னை பற்றிய புரிதல் அவருக்கு இருக்குது. சார் இவன் இப்படி தான், இதுக்குள்ளேருந்து வந்த ஒருத்தன் அவன் டெக்னிக்கலாக தான் பார்க்குறான். டெக்னிக்கலாக ஒரு ஃப்ரேம் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்ணுறேன், இப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே அவன் இப்படி போகிறான், ஒரு எமோஷனல் இதை பண்ண போகிறான். அதுக்கு இந்த இவ்வளோ ஒரு 70% எமோஷனல் இது இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ஒன்று பண்ணுறோம். அப்போது இதுதான் என்னுடைய மீட்டர் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடும். அப்போது கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் மட்டும் என்னுடைய எமோஷனல் நான் உள்ளே வச்சுட்டு உடனே வெளில வந்துடும். நான் என்ன எமோஷன், இவங்களாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க, அதை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஒரு பெரிய மோனோலாக், அதை முடிச்சுட்டு அழுது செய்யணும். முடிச்ச உடனே நான் சிரிச்சுட்டு உட்காந்து கலாடா பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் என்ன பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் அழுதான் தெரிஞ்சு, அவ்வளோதான். அந்த நேரத்தோடு அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வெளில வந்துடும். இல்லைனா நான் பைத்தியம் முடிச்சிடும், எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஸோ இந்த ஆக்டர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நான் வந்து இப்போ நான் உங்களோட சண்டை போடணும் ஒரு கேரக்டரில், அதனால் நான் வந்து என்னோடய கேரவேன்லேயே இருப்பேன், உங்களை மீட் பண்ணவே மாட்டேன், உங்களோட சிரித்து பேச மாட்டேன், நான் வந்து அந்த ஜோன்லேயே இருக்கணும். ஏன்னா நான் வந்து அந்த கோவத்தோடையே நான் வந்து செட்டுக்கு வரணும், கேமராக்கு முன்னாடி வரணும், கேமராக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, யூ மெட் தம் நிறைய. இப்போ சினிமா அப்படி தான் இருக்குது. யா. ஸோ நான் ஒரு ஜோனுக்குள்ளே போனது இல்லை. சில டைரக்டர்ஸே சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் எனிமீஸ், அதனால் அவங்க செட்டுக்கு வரும்போதே அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே விடல, அவங்கள செப்பரேட்டாக வச்சுருந்தேன் கிழிச்சிடலாமா. ஸோ வந்து அவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணதே கேமராக்கு முன்னாடி தான். அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. வாட் யூ திங்க் ஆஃப் தட்? அது கொலை தான் நடக்கும் அப்படி வச்சுருந்தா. அதில் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு எனக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் இப்போ எல்லாமே வந்து எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துருப்போம், உட்காந்து ஜோக் அடிப்போம், பேசுவோம், கலடா பண்ணிகிட்டு இருப்போம். ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். அது வேறு இது வேறு. நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய கேரக்டர்லேருந்து வெளியில் நின்று அப்சர்வ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு எனக்கு இது பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு நான் உள்ளே போக முடியும். நான் ஏற்கனவே உள்ளே இருந்தேன்னா எனக்கு எதுவுமே உள்ளே ஏறவே ஏறாது. அந்த மொமெண்ட்டில் இருக்கிற ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எதுவுமே நான் உள்ளே கொண்டு வர முடியாது. நான் எப்போவுமே என்னென்னா என்னுடைய இட்ஸ் லைக் அ பப்பட். எப்படி ஒரு பப்பட் வந்து ஒரு பப்பட்டின் மூவ் பண்ணுறானோ அவன் என்ன, அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அவனா ஆயில், அவன் பப்பட்டாக அவன் ஆளை, பப்பட் இருக்கு, அவன் ஆக்டர் அங்கே இருக்கான். இட்ஸ் டைரக்டிங். அதுதான் நடிகன் வந்து கேரக்டரை இயக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவனுக்கு அதுக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது. அவன் எமோஷனல் பிளாக்குள்ளே போக முடியாது, போனால் தப்பு, அது ராங். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாம் சொல்கிறாங்களே கேரக்டருக்குள்ளார் வாழ்ந்தார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. கேரக்டராகவே வாழ்ந்தார், அதெல்லாம் நான்சென்ஸ். அதில் சாரி இல்லை, அது கிடையாது. அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசுனதை வச்சுட்டு ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிளைன் ஒன் ஸ்ட்ரெச் இன் அந்த எபிசோட் 1 ஆஃப் குற்றம் புரிந்தவன். அதாவது அந்த எபிசோடு வந்து ஒரு விதத்தில் முடியுது. ஸோ அந்த எபிசோட் எண்டில் நடக்க போகிற விஷயம் வந்து உங்கள் கேரக்டருக்கு தெரியும், ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ அந்த எபிசோட் ஃபுல்லாக
நீங்கள் வந்து அதை காமிச்சிக்கூடாது, நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறது காமிச்சிக்கூடாது, கடைசியில் நீங்கள் காமிச்சிக்கிறீங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நம்மளுக்கு நம்ம கேரக்டருக்கு தெரியும், ஆனால் நம்ம வந்து அது அந்த அந்த நாலேஜும் கொஞ்சம் இருக்கணும், ஆனால் நம்ம வந்து வெளி மனுஷனுக்கு காமிக்கக்கூடாது. ஹவு டு யூ மேனேஜ் தட்? இல்லை, அதுதான் நான் சொன்னேன்ல முதல்ல, அந்த பாடி லாங்குவேஜ். இப்போ நாங்கள் ஒரு ஒரு கேரக்டர் அந்த அந்த படம் முழுக்க அந்த இதுக்கு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் நான் காட்டும்போது, ஃபர்ஸ்ட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீக்வன்ஸில் அவனுக்கு தெரியும், அவனுக்கு அது நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் யாருக்கு அது மாதிரி ஒரு நடக்கலை. அப்போது இதை நான் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இந்த இந்த விஷயத்தை? அப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்றை வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாச்சு. அவன் அவன் அது நடக்கலாம் கூட அப்படி தான் நடப்பான். ஏன்னா இது மட்டுமே அவனுக்கு இல்லை, அவனுக்கு பர்சனலாகவே நிறைய இஷ்யூஸ் இருக்குது கதையில். பேரனுக்கு ஒரு இது இருக்குது, பொண்ணு இறந்து போயிட்டா, பேரன் இவன் தான் பார்த்துக்கிறான். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அவனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நான் கதை ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிக்குது. அவன் சைக்கலாஜிக்கலாக அவன் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஆமாம், இப்போ ரிட்டையர்டு விட்டா உட்காந்துருவான், பேரண்ட்டுக்காக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் கதையில் நம்ம அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று கொண்டு வரும்போது நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது ஆப்வியஸாக தெரியாது. ஓகே, நான் வந்து இங்கே நான் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துட்டு அங்கே வந்து திடீர்னு பண்ணனா அது தப்பாக இருக்கும். அப்போ நான் ஆரம்பிக்கும் போதே, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அந்த கேரக்டருக்கு நான் ஒரு வால்யூம் கொடுக்குறேன். இவன் இப்படி தான் இருப்பான், ஜென்ரலாகவே இப்படி தான் இருப்பான். இது வரும்போது அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஒரு ஆடட் தானே, இன்னும் ஒரு ஒரு ஐயோ ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறது தான். பட் ஃபிசிக்கலாகவே நான் வந்து விஷுவலாக அவனை வந்து ஒரு மாதிரி காமிச்சிட்டேன்னா, அவன் கேரக்டராகவே அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு காமிச்சிட்டேன்னா, எனக்கு அடுத்து நான் இன்னொரு பெரிய பாம் போடுறதுக்கு அது அக்செப்டபுளாக இருக்கும். அது அப்படி தான் அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தோம். இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அது இல்லைன்னா அது தப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி காமிச்சிட்டு டக்குன்னு அவன் பண்ணணும் அப்படியே சுருங்கினா அது நல்லா இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இறடும் அது. ஆமாம், நீங்கள் இந்த வால்யூம் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல 0, ஒரு இடத்துல 100 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவன் பாடியே அப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பான். ஏன்னா அது உள்ளே இருக்குது, அவன் மைண்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கதைப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே அது இருக்குது, அவன் வெளியில் சொல்லலை, அவ்வளோதான், உங்களுக்கு காட்டல. ஆனால் நீங்கள் அது வெளியில் 2வது எபிசோட் பார்க்கும்போது ஓஹோ அவன் அதனால தான் இப்படி இருந்தானான்னு உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை வந்து நாம் முன்னாடியே கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது நீங்கள் ஹோலாக பார்க்கும்போது தானே அந்த இஷ்யூ வரும். ஆமாம், இப்போ நீங்கள் ஹோலாக இந்த கதை அதுதான் சார் இங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சார், இப்போ நான் ஒரு கதை கேட்குறேன்னா உங்கள் ரோல் மட்டும் கொடுங்க, உங்கள் ரோல் மட்டும் கொடுக்கட்டுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி என் ரோல் மட்டும் தனியாக வரும்? அப்போ தொடர்பே இருக்காதா? இந்த படத்தோட தொடர்பே இல்லாமல் அந்த கேரக்டர் இருக்குமா? இல்லை. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி ரோலுக்கும் இவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது படம் இல்லையா? ஒரு லீட் ரோல் இருக்கவன் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது அப்படிதான் நீங்கள் ஒரு ஒரு லைஃப் எடுக்க முடியும். அப்போது அது தெரியாமல் நான் இந்த கேரக்டர் எப்படி வாழ முடியும்? ஆமாம். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு சொன்னாலும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற அவருக்கு அது மட்டும் தெரியணுங்கிற நினைக்கிற போக்கு இருக்குல்ல, அதுவே மிகப்பெரிய வயலன்ஸ். அது நீங்கள் ஒரு நடிகர் மேலே நிகழ்த்துகிற வயலன்ஸ். அது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சாதான் சார் ஒரு கதை. நான் ஆரம்பித்தது வந்து கமல் சார், நாசர் சாரோட பற்ற அப்படின்னாலும், அதுக்கு முன்னாடி நாங்கள் தியேட்டரில் இருந்ததுனால நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டை வாசிக்கும்போது அந்த பிளேயில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் அங்கே உட்காந்துருப்போம், எல்லாரும் படிப்போம். அப்போது இந்த மொத்த பேருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன, அது என்ன சொல்லுதுன்னு எமோஷனல்லேருந்து எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு டேபிள் ரீட் மாதிரி, கம்ப்ளீட்டாக டேபிள் ரீட் கேட்போம். சரி, உனக்கு என்ன தோணுச்சு, உனக்கு என்ன இதில் பிரச்சனை இருக்குது, இதில் என்ன பாசிபிலிட்டி, என்ன பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம். இப்போது எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் இந்த கேரக்டர் இப்படி இருக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும், என் கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்னு மொத்தமாக தெரியும். நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே வெறும் ரீடிங்லேயே உள்ளே வந்துடுவோம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே போய் நிற்க வேண்டியது தான் வேலை. இப்போது சினிமாவில் அது நடக்கலை, நடக்காது. ஏன்னா அது எல்லாம் தனித்தனியாக இருக்குது, டேட்டு, கால் ஷீட். ஏன்னா சினிமாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி. அப்போது நமக்கு அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ரிஹர்சலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி, இப்போது ரஞ்சித் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ ரஞ்சித்தோ இல்லை மாரி செல்வராஜ் நிறைய பேர் இப்போ அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அது குட் திங். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு வாரம் எல்லாரையும் கூப்பிட்டு ரீடிங்க, சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக. தங்கலான் மாதிரி படங்களுக்கெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அது ஒரு வேற காலகட்டத்தில் அந்த நான் அவனும் இங்கே என்னால் எங்களோட 2 பாடியும் ஒன்றா உரச முடியலன்னா அங்கே என்ன பண்ண முடியும் எங்களால்? அது தேவையில்லை. அந்த
அந்த புரிதல் வேணும். நான் என்னோட இருக்கிறவன் அப்படின்றது வந்து வெறும் நடித்தா மட்டும் போதாது, அந்த உணர்வு எங்கேயும் எனக்கு தேவைப்படுது. அப்போ அந்த பழக்கம் அந்த ஒரு வாரம் வந்து ஒரு வாரமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய இது கிடைக்குதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஒர்க்கை எடுத்து அதை பண்ணிங்கன்னா அது வேறையாக இருக்கும். கண்டிப்பாக அது வேறையாக இருக்கும். விஷுவலாகவும் சரி, இன்டென்ஸாகவும் சரி, புரிஞ்சுக்கிற விதமும் சரி, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனும் சரி, நீங்கள் இந்த கேரக்டர் என்னவா அதை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உடையிற இடமா இருக்கும், அங்கே தேடுற இடமா இருக்கும். இந்த ரிஹர்சலே சொல்கிறேன் நான். இப்போ எனக்கு அங்கே தான் வந்தது. நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வரைக்கும் வரவே இல்லை, அந்த கேரக்டர் தங்கலானில் வரவே இல்லை. வருது, பட் ரொம்ப ரொம்ப கிளிஷேடாக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. இதை பார்த்துட்டோம் இது இல்லை இந்த கேரக்டர் இல்லைன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு லாங்குவேஜ் ஒன்று இப்படி பண்ணலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து ஒன்று வருது அப்படி தான். அப்போது இது நான் மட்டுமே பண்ணல, நான் பண்ணுறேன், கூட இருக்கிறவன் ஹெல்ப் பண்ணுறான், அவன் ஏதோ ஒன்று போடுறான். ஸோ இட் லைக் அகெயின் இஸ் அ குரூப் ஒர்க். நான் இண்டிவிஜுவலாக ஒன்று பண்ணிட்டேங்கிறது ஆர்ட்டில் பொதுவாகவே கிடையாது. பெயிண்டிங்கில் வேணால் இருக்கலாம், அது கூட வேறு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இல்லை நாவல் எழுதுறது அந்த மாதிரி. நாவல் கூட உங்களுக்கு ஒரு சமூகம் இல்லைன்னா நீ எப்படி நாவல் எழுத முடியும்? ஆமாம், கரெக்ட். இப்போது எனக்கு நீங்கள் நடித்த ரொம்ப ஐ திங்க் நம்ம லாஸ்ட் டைம் ரொம்ப நாள் முன்னாடி இதை போய் பேசணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நடித்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மஜா. பிகாஸ் நீங்கள் ஒரு ரேர் காமெடி ரோல் பண்ணீங்க. அதில் ஹவு உங்கள் ஆக்டிங் பிரின்சிபல்ஸ் அதுக்கு எப்படி அப்ளை ஆச்சு? எல்லாம் இப்போ நம்ம ஊரில் காமெடிக்குன்னு ஒரு ஆக்டிங், வில்லனாக பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிங், ஹீரோவுக்கு ஒரு ஆக்டிங் அப்படின்னு ஒன்றுலாம் இருக்குல்ல. அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் நானும் தேடி பார்க்குறேன், அது மாதிரி ஏதாவது இருக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படி ஒன்றும் உலகத்துலேயே இல்லைங்கிறது தான் அதோட உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நடிகன் தானேங்க நடிகன். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் இருக்குது. ஒரு ஏதோ ஒரு கார்னரில் நம்மக்கிட்ட ஹியூமர்ஸ் எல்லா மனிதனுக்கும் இருக்கும். மனிதன் இல்லாத மனிதனே கிடையாது. அது வித்தியாசப்படும், அவ்வளோதான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பான், மூஞ்சி மாறாது, ஆனால் அவன் அடிப்பான் பாருங்க காமெடி, அவன் சிரிக்க மாட்டான், நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். அது நீங்கள் காமெடின்னு சொல்லாமல் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அது ஹியூமர்னு சொல்லாமல் நீங்கள் காமெடின்னு விட்ருங்க, ஹியூமர்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஹியூமருக்கு எந்த டெஃபினேஷனும் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம். இப்போ அது கூட பாருங்கள், ஒரு பீரியடில் ஒரு விதமான காமெடி ஒன்று வரும், அப்புறம் அது சார்ந்து இன்னொன்று வரும், இப்படி தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே விதமான காமெடின்னு இப்போ நமக்கு அதுக்கு பேர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்கிறோம், இல்லை புதுசாக பிளாக் காமெடின்னு சொல்கிறோம். எனக்கு அதுக்கான விடை நான் இன்னி வரைக்கும் தேட முயற்சி பண்ணுறேன், எனக்கு தெரியல எது பிளாக் காமெடி அப்படின்னா என்ன, அதுக்கான கிராமர் என்ன, ஸ்லாப்ஸ்டிக்னா என்ன, அதுக்கான கிராமர் என்ன, அப்படின்னு பல விஷயங்கள் தேடிட்டு இருக்கேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் அது புரிஞ்சிக்க முடியல. நடிப்பு தானே, ஆக்டிங்கும் நடிப்பு தான், காமெடி ஹியூமர்ஸும் நடிப்பு தான். மனிதனுடைய இயக்கம், மூமெண்ட்டு, எக்ஸ்ப்ரெஷன், whatever அவன் பார்க்குற விதம், இது எல்லாமே ஸ்டேஜுக்குள்ளே பண்ணால் நடிப்பு தானே. அது என்ன, நீங்கள் அது தனியாக காமெடி நடிப்பு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. வார்த்தையில் இருக்கக்கூடிய சில ஜாலங்களை வச்சு நீங்கள் உங்கள் பாடியில் ஒன்று பண்ணலாம், அது ஒரு விதமான. ஒரு படத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ், படம் இல்லை, ஒரு சீக்வன்ஸுக்கும் உங்களுடைய ஹியூமர் தன்மை மாறும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை உங்கள் ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குன்னா அங்கே உங்களால் காமெடி ஹியூமர் பண்ண முடியும். ஹியூமர் அங்கே இருக்குது, உங்கள் பார்வைக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அந்த பார்வையை நீங்கள் நினைக்கிற அந்த மொமெண்ட்டை எப்படி கொடுக்குறீங்கிறது தான் காமெடியை தவிர, அது வந்து இதுதான் காமெடி இது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், மஜாவில் அது என்ன காமெடி உட்படுத்தணும்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்படி ஒரு பார்வை எனக்கு இல்லை. அந்த கேரக்டர் அவன் அப்படி எப்போவுமே வந்து ஒரு பப்ளியாகவே இருந்துக்கிட்டு சோத்து மூட்டை தின்னுட்டு அவன் வாழ்க்கைன்னு திருடணும், சாப்பிடணும், சந்தோஷமாக இருப்பான். அவன் காமெடி பண்ணணும்லாம் பண்ணலை, அவன் இயல்பில் அது இருக்குது. அப்படி ஒருத்தன் இருந்தால் எப்படி இருப்பான்? அப்படி யோசிச்சு தான் அந்த கேரக்டர் பண்ணுமே. இல்லை இவன் இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணால் இந்த காமெடி வரும் அப்படிலாம் யோசிச்சு. நீங்கள் வந்து நான் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் அப்படி நான் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணவே முடியாது. யாராவது ரியல் டைமில் அப்படி சிரிக்க வைக்கணும் காமெடி அடிப்பாங்களா? இல்லை, அது அவன் இயல்பில் வரணும். அதுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பண்ணுறதுல அது வரணும். அதுதான் வேலை, அதுதான் நடிப்பு. எப்படி நான் பண்ணுறதுல சோகம் வருதோ, எப்படி நான் பண்ணுறதுல ரொமான்ஸ் வருதோ, அதே மாதிரி காமெடி வரணும். அதுதான் வேலை இல்லையா? அது தனியும் ஒன்று கிடையாது. இப்போ அதுக்கு இப்போ நான் காமெடியாக இருக்கணும்னா நான் என்ன மூமெண்ட்டில் இருக்கணும், என்ன மனோநிலையில் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸில் ஒன்று இருக்குது.
இப்போ அதை நாங்கள் வந்து அப்ளை பண்ண பார்ப்போம். அது அந்த மொமெண்ட் வந்து எல்லா சீக்வன்ஸ்க்கும் அது அப்ளை ஆகுமானா ஆகாது. இப்போ ஒன்று ஒரு லுக் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் சொல்லலாம், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன். இப்போ அது காமெடின்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஒருத்தனுடைய படு மோசமான ஒரு நாள் அது. அவனுக்கு சுகரு, பசி, மயக்கம், அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆனால் வெளியில் இருக்க அத்தனை பேருக்கு அது காமெடியாக இருக்குது. அவனுக்கு அது அவஸ்தையில் சாப்பிடணும், டீ சாப்பிடணும். டே ஏன்டா படுத்துறீங்க என்ன? இதை நீங்கள் காமெடியாக அது நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸ் காமெடின்னு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சோகமான நிகழ்வு அவனை பொறுத்தளவு இல்லை. ஆனால் அதை நீங்கள் வெளியில் கொண்டு வர்ற முறை இருக்குல்ல, உங்கள் பாடி லாங்குவேஜ்லையோ நீங்கள் இதுதான் இப்படி தான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கே தான் அது காமெடியாக மாறுது, அது ஹியூமராக மாறுது. புரியுதுங்களா? ஒரே சோகமான சீக்வன்ஸ் தான் அது. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை ரொம்ப கோவமாக பேசினானா ஒரு பாஸ் லெவலில் ஒரு வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் பண்ணால் அது ஒரு சீரியஸ் ஏரியா. அது அப்படி தான் நாங்கள் யோசித்தோம். அது என்கிட்ட கோகுல் சொல்லும்போது, தலைவா ஒருத்தன் காலையில் அவசரமாக ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இதை வர்றேன், பசிக்குது ஒழுங்காக செஞ்சு வை அப்படின்னு சொல்லிவிட்டு 5 நிமிஷத்தில் பஞ்சாயத்து முடிச்சுன்னு போனான். அவன் மாத்திரை கூட போடல. அவன் ரொம்ப சீரியஸான மொமெண்ட் தலைவா. அங்கே ஒருத்தன் வந்து அவனை படுத்துறான். இதுதான் சீக்வன்ஸ். இது எப்படி தலைவா நம்ம வெளில பண்ண போகிறோம்? இப்படி தான் பேசணும். அப்படி தான் அது நாங்கள் யோசிக்கலாம் இல்லை. ஒரு லைனை உட்காந்து அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்து இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது அவர் ஒன்று கொடுக்குறாரு. ரோபோ சங்கர் வந்து அவர் ஒரு இன்புட் கொடுக்குறாரு. நான் இப்படி நிற்கட்டுமா, நல்லா இருக்கும்ல. ஸோ இது எங்கே நான் பண்ணேன், அவர் அப்படி இல்லை. அந்த மொமெண்ட்டில் இது எல்லாம் மாறுது. எனி ஃபில்ம் நான் இந்த சீக்வன்ஸ்லையுமே நாங்கள் பண்ணும்போது அவங்க நான் கீழே உட்காந்துக்கிட்டுமாப்பா, இப்படி ஒன்று பார்க்குறேன்ப்பா, இப்படி மேலே இருக்கும்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இப்படி எந்த நிகழ்வுமே சினிமாவில் ஆர்ட்டில் அது வந்து இண்டிவிஜுவலாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஹேஸ் டு பி குரூப், கலெக்டிவ். ரைட். இப்போது கல்கி படத்தை எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஜோன். அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தை பார்த்தா எல்லாமே ஆக்டிங் தான், எல்லாமே கேரக்டருக்குள்ளே என்டர் பண்ணுற ஒரு விஷயம் தான், எல்லாமே நம்ம வந்து ஒரு தேடல் தான். பட் அந்த ஒரு அதில் எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த ரோலை எப்படி என்டர் பண்ணீங்கன்ட்டு? இல்லை, அது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இந்த அப்ரோச் தான். பேசிக்காக இதுதான். அந்த கதை என்ன சொல்லுது, அந்த கதையில் என்ன அந்த கதைக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த கேரக்டர் வந்து இவ்வளோலாம் போகலாம், இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகலாம், இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா அதுக்கு மேலே வேறு இருக்கான். ஸோ இது கீழேயும் போக முடியாது, அதுக்கு ஆள் இருக்கான். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்க முடியும். இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை நீங்கள் என்னவா பண்ண போகிறீங்க, அதுதான் நம்ம சேலஞ்ச், அதுதான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஓகே இப்படி இருக்கலாம். இப்போ அன்னைக்கு கூட அதில் ஒன்று வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க, திடீர்னு வந்து அந்த வெளி ஆட்கள் வந்து செக் பண்ணுவாங்க வண்டியை, உள்ளே யாரோ லேடி எடுத்து போகிறீங்க அப்படின்னு வந்து டக்குன்னு அவன் இறங்கி வருவான். அது வரைக்கும் சீனில் அது இல்லை, இறங்கி வரான், ஏதோ பேசுகிறாங்க அப்படி இருந்தது. இப்போது அஸ்வின் என்ன சொன்னப்பில் வந்தவொடனே, சார் யூஸ்வலாக வீரனாக இல்லாமல் அவன் வேற ஒரு ஆளாக ஒரு சீட் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட்டில் ஏதாவது ஒன்று ஒரு வேற ஒரு ஆளாக பிஹேவ் பண்ணுறான் சார், ஒரு டம்ப் மாதிரி இருந்தால் அவன் பதில் சொன்னால் அவனுங்க வந்து அவனை விட்டு போயிடும், அந்த மாதிரி ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமா சார்? ஆனால் அப்போ அந்த ஸ்பாட்டில் சொல்கிறாரு. அப்போ தான் அப்படியா, அப்போ வீரனா இல்லை அவன் சீட் பண்ணுறான் சார். ஏன்னா வீரனா இல்லை, வீரனா வரலாமா, வீரனா வந்து அதான் பேசினான்னா கண்டிப்பாக ஃபைட் நடக்கும் அப்படின்னு அவன் இறங்கும் போதே மைண்ட் உள்ள யோசிக்கிறான். அப்போ நான் வீரனா இருக்கக்கூடாது, அப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணேன், ஏன்னா இந்த ஃபைட்டை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறது அவன் மைண்டில் இருக்குது. டக்குன்னு அவன் வந்து அந்த ஸ்பாட்டில் ஒன்று யோசிச்சே ரொம்ப இது பைத்தியக்கார மாதிரி அதுக்கு இது பண்ண மாதிரி வந்து ஒன்று பண்ணுறான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாமா சார்? அந்த ஸ்பாட்டில் யோசிச்சது தான். ஓகே. அப்புறம் மறுபடியும் டக்குன்னு வந்து தூக்கி போட்டு மேலே ஏறி போவான். ஸோ அது வந்து அந்த நேரத்தில் அவர் ஒரு ஐடியாவாக ஒன்று சொன்னார், டக்குன்னு அதை அந்த ஸ்பாட்டில் அது யோசிச்சு தான். ஸோ அப்போ எனக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லலை, இதை நான் யோசிச்சிருக்கணும், நான் நைட்லாம் ரூம் போட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் அந்த ஸ்பாட்டில் ஒன்று தேவைப்படும், அதை அந்த டைமில் ஒன்று பண்ணி ஆகணும். சில ஆக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த ஜோன் கொஞ்சம் வராது அப்படின்னுலாம் இருக்குது. தட் இஸ் எனக்கு வந்து ஐம் நாட் கம்ஃபர்டபுள் மியூசிக் சீக்வன்ஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மாறி தயக்கமாக இருக்கும், இல்லை இது ஒரு மாதிரி இருக்க எனக்கு அது ஈஸியாக நேச்சுரலாக வராது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு இந்த ஜோன் இது மட்டும் வந்ததில்லை, ஆனால் வந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஜோன்? எனக்கு நிறைய வந்ததில்லை, பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சொல்ல தெரியல. இப்போ நான் வந்து
இப்போ காமெடின்னு ஒரு படம் வருது, நான் ட்ரை பண்ணுறேன். நான் தியேட்டரில் எங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்று தான், காமெடின்லாம் கிடையாது. நான் இந்த படத்தில் இது ஒரு பிளேயில் லீட் ரோல் பண்ணுவேன், இன்னொரு வீட்டில் ஒரு சின்ன உள்ளே நையா அப்படின்னு நிற்பேன். நாங்கள் எங்களுக்குள்ளே எல்லாம் மாறி 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 தான் பண்ணிக்குவோம். எங்களுக்கு வந்து இதுதான் அப்படி அந்த கேட்டகரிஸ்லாம் அங்கே தியேட்டரில் கிடையாது. ஸோ அது அப்போ சினிமாவுக்கு வரும்போது அதெல்லாம் இருக்குது. பட் அப்படி பார்க்கும்போது சினிமாவில் எனக்கு நிறைய விஷயங்கள் வரல. ஆனால் எனக்கு அது பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே நான் போனால் தான் எனக்கு அது பண்ண வருமானு எனக்கு தெரியும். என்னை பொறுத்தளவில் நடிகன் அதை பண்ணணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் எந்த இதுவும் இருக்கக்கூடாது, அவன் எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கான முயற்சி தான் முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் அது யூ ஹேவ் டு ட்ரை. பட் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பல ரோல்ஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இன்னும் வரல. வரும்போது தான் அது எனக்கு வருமானு எனக்கு தெரியும். அதுக்கான முயற்சியில் நான் தோக்குறேன்னான்னு நினைக்கலாம். சில நேரங்களில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து படம் பார்த்துட்டு இந்த இடம் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு. ஏன் நான் பண்ண 50 படமும் எனக்கு அப்படி தான் தோணிருக்கு. ஐயோ இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. அது நான் வந்து ஒரு நடிகனாக இருந்து இப்போ வெளியில் ஒரு ரசிகனாக பார்க்குறேன்ல, அதனால் வர்ற பாதிப்பு. ஆனால் அந்த மொமெண்ட்டில் நான் ஒரு நடிகனாக மட்டும்தான் இருக்கேன். ஒருத்தன் சொல்கிறத செஞ்சு கொடுக்குறேன், அதான் என் வேலை. அது அங்கே முடிஞ்சிருது. வெளியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் இல்லை, அதுதான் அவர் கேட்டார், கொடுத்தோம். அதான் அது ரெண்டும் நான் ஒன்றா சேர்க்க விரும்பல. எப்பவுமே அது தனியாக தான். ஆக்சுவலி எனக்கு என்னை பொறுத்தவரை அது ஒரு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குற விஷயம். பிகாஸ் இப்போ நீங்கள் இதுவும் பண்ணிட்டு அதுவும் ரொம்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு தூங்கவே முடியாது உங்களால். ஸோ இல்லை, அதுதான் இங்கே நிறைய என்ன இதுவாக சொல்லலை. நிறைய இடங்களில் வந்து இப்போ என்னையுமே கேட்பாங்க, அந்த மானிட்டர் கொஞ்சம் பார்த்துருங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கணும், தயவு செஞ்சு வேணாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிடும். நீங்களே பாருங்கள். எனக்கும் அவருக்கும் ஒரு நாள் வந்து ஒரு சீக்வன்ஸில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டில் அது ஓடுது. சார் இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணும் சார், ஓப்பனாக வேணும் சார். நான் சொல்கிறேன், இல்லை இதுக்கு மேலே போனால் தப்பாக இருக்கும், ஓப்பன் ஆகிடக்கூடாது, எனக்கு அது அவ்வளோ ஓப்பனாக இருக்கக்கூடாது அந்த இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து இல்லை சார், அது 1 more சார். எதுக்கு 1 more? இல்லை எனக்கு அது இன்னும் ஏதோ மிஸ் ஆகுது. அப்படியா அப்படின்னு நானும் ஒரு 3 தடவை ஓடிட்டுருக்கு. அதுக்கு மேலே போனால் மொனோட்டனஸ் ஆகிடும்ன்றது மைண்டில் வந்துருச்சு. நான் சொன்னேன், இன்னும் அவனுக்கு பிரச்சனை, சரி வாங்க அப்படின்னு அவருக்காக போய் பார்த்தோன்னா அவர் கேட்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர் என்ன கேட்க வர்றாருன்னு புரிஞ்சு. நான் சொன்னேன், இல்லை அது பண்ணால் ரொம்ப ஓப்பனாக இருக்கும், அது வேணாம், ஏன்னா அடுத்து சஸ்பென்ஸ் இன்னும் இருக்குது, அதனால் நம்ம இதே வச்சுக்கலாம், நல்லா இருக்குன்னு. அப்புறம் சொன்னவனும் அப்போ கரெக்டுன்னு அவருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சில நேரங்கள் ரொம்ப ரேராக பார்ப்பேனே தவிர 99 நான் பார்க்கவே மாட்டேன். இப்போது ஆக்டிங்கிறது 2 விதமான விஷயம் இல்லை. ஒன்று வந்து டயலாகை மனப்பாடம் பண்ணணும், அப்புறம் அந்த சிச்சுவேஷன் என்னென்னு ஒரு புரிஞ்சுக்கணும், அது ஒரு விஷயம். அது 2வது விஷயம் வந்து நான் எங்கே நிற்கணும், கேமரா எங்கே இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்லைட் டெக்னிக்கல் நாலேஜும் இருக்குது. ஒன்று வந்து அந்த கேரக்டருக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து கேமராக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, அதுதான் சார் இந்த மீடியத்தோட ஸ்பெஷல். இப்போ நாடகம் வந்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட போய் பண்ணுறோம். அதோட அதில் வந்து சாரி டு இன்டரப்ட், பட் ஒரு நாள் வந்து நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ஒரு நாள் அங்கே நிற்கிறீங்க. அது வந்து இட் ஒன்ட் பி தட் மச் ஆஃப் அ ப்ராப்ளம், பிகாஸ் நீங்கள் அது அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் இருக்கும். இல்லை, அங்கே நிறைய ஃப்ரீடம். சரி, நான் அதுதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து நடிகனுக்கு மட்டும் தான் சுதந்திரம், வேறு யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. டைரக்டர்லாம் அவ்வளோதான், ஸ்டேஜ் விட்டால் வீட்டுக்கு போய் உட்கார வேண்டியதான். நடிகன் அன்றைக்கி வந்து இங்கே நின்று நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே நின்று தான் பேசினேன்னா அங்கே தான் லைட் போட்டிருக்கோம், அங்கே லைட் இருக்கும், அவனுக்கு இருக்கிறதுக்கு லைட் இருக்கும், ஆனால் அங்கே தான் நிற்கணும். லைக் சேம் ஃப்ரேம் மாதிரி தான். ஆனால் ஒரு நடிகன் நினச்சானா அந்த லைட்டை விட்டு இங்கே போய் நின்று வேணும்னா வெறுப்பேற்றலாம், இங்கே லைட்டு போட்டு நீ அப்படின்னு செய்யலாம். இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சேலஞ்சிங்லாம் நாங்கள் வந்து அது என்ன ஆகிடுனா ஒரு ப்ளே வந்து நாங்கள் ஒரு 10-20 தடவை ஸ்டேஜ் ஏற்றுனதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே விளையாட ஆரம்பிப்போம். அது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக அணுகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நாங்கள் விளையாட ஆரம்பிப்போம். இன்னொரு எக்ஸலன்ஸை நோக்கி ட்ரை பண்ணுவோம். அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகலாம். வேறு ஏரியாஸ் ஏதாவது நம்ம பார்க்காத ஏரியாஸ் இருக்கா, அதெல்லாம் ட்ரை பண்ணினே இருப்போம். ஏன்னா முடிச்சிட்டோம், நாங்கள் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம். தொடர்ந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அதில் என்னெல்லாம் சொல்லலையோ, என்னெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ, எதா இருக்கான்னு பார்த்து அந்த ஏரியாக்குள்ளே போவோம். பட் சினிமாவில் என்னென்னா நீங்கள் எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். நீங்கள் கழுத்து இப்படி மூவ் பண்ணக்கூடாது அவ்வளோதான், ஏன்னா ஃப்ரேம் விட்டு போயிடுவீங்க. அப்போது அந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் முதல்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நடிப்புங்கிறது ஒன்று தான். நடிப்பு வந்து இதுக்கு தனி அதுக்கு தனியெல்லாம் கிடையாது. ஆக்டிங் இஸ் ஆக்டிங். தியேட்டரில் நடிக்கிறதும் ஆக்டிங் தான்,
சினிமாவில் நடிக்கிறது ஆக்டிங் தான். ஏன்னா சினிமாவில் வந்து என்ன ஃப்ரேமோ அந்த ஃப்ரேமை உள்வாங்கிக்கிட்டு என் முகம் இவ்வளோ தான் தெரியும், என் கை இதுக்கு மேலே போனால் தெரியாது, அந்த புரிதல் இருக்குல்ல, இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் whatever you thought, whatever you want to do, you will do it in that frame. இப்போ தியேட்டரில் வந்து எனக்கு தெரியும், நான் எவ்வளோ கை நீட்டினாலும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த அந்த புரிதல் இருக்குல்ல, உங்கள் பாடியை பற்றிய புரிதல், நீங்கள் அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ண போகிறீங்கிற புரிதல், இது பண்ணால் இவனுக்கு இது போய் ரீச் ஆகும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த புரிதல் தான் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். அதில் வந்து ஆடியன்ஸோட கண்ணு தான் கேமரா. ஆமாம், பிகாஸ் தே see the whole thing. அவ்வளோதான். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கேமரா ரெக்கார்டிங் திங். பட் அதுலேயே வந்து ஆனால் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே வந்து 10,000 கேமரா இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு விஷயம். ஆமாம், இங்கே ஒரே விஷுவல் தான். ஸோ இங்கே நீங்கள் இன்னும் ரொம்ப அவேராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே வந்து நீங்கள் என்ன, இப்போ நான் இப்போது இந்த ஆங்கிளில் என்னை பார்க்கும்போது வேறையாக இருக்குங்க, இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நான் வேறையாக இருப்பேன். இப்போ எனக்கு அந்த புரிதல் இருக்கணும், நடிக்கிறவனுக்கு இந்த புரிதல் இருக்கணும். நான் வந்து இங்கே இருக்கிறவனுக்கு மட்டுமே இல்லை, இங்கே இருக்கிறவனுக்கும் இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து இவங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற இது இருக்குது. பட் இங்கே அது இல்லை, நான் இவ்வளோ தான். அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும், நான் போக வேண்டிய அவசியமே இல்லை, இந்த ஃப்ரேம்குள்ளேயே தான் நான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த புரிதல் இருக்குல்ல, இதுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. பின்ன ஏன் வந்து சில பேர் தியேட்டர்னா கொஞ்சம் வால்யூம் ஏற்றி நடிக்கணும், ஆனால் கேமரானா அது எல்லாமே துல்லியமாக அது ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக பண்ணால் போதும், அது ஏன் சொல்கிறாங்க? இல்லை, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் தியேட்டரு, இப்போது நான் இப்போ வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் என்னுடைய இந்த சின்ன அசைவு உங்களுக்கு புரியும். இப்போ அவர் அங்கே ஒருத்தர் இருக்காரு, இது தெரியாது. இப்போ இன்னும் பின்னாடி இருக்கிறவருக்கு அது தெரியாது. இப்போது நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கும் தெரியணும், அவருக்கும் தெரியணும். இப்போ இது எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஏரியா. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதே நுவான்சஸை நான் அவருக்கு கொடுக்கணும்னா அப்போ நான் பெருசாக தானே பண்ணணும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டியை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறது தான் தியேட்டரில் முக்கியமான விஷயம். நான் இப்போ இது இன்பிட்வீனில் ஒன்று நான் கொடுக்க வேண்டியிருக்கும். இவருக்கும் அது வந்து ஜாரிங்காக தெரியக்கூடாது, அவங்களுக்கும் அது புரியணும். அப்போது என்ன ஆகிடும்னா என்னுடைய பாடி லாங்குவேஜே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இப்படி தானே தெரியாது, அப்படின்னா தான் அது தெரியும். அப்படின்னா எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ நான் ஒவ்வொன்று பெருசாக பண்ண வேண்டியிருக்கும். அப்போ முன்னாடி இருக்கிறவனுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த முன்னாடி இருக்கிறவனையும் நான் கன்வின்ஸ் பண்ணணும்னா இதுக்கு இன்பிட்வீனில் நான் ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இதுதான் தியேட்டரோட இது. பட் இங்கே அந்த பிரச்சனை இல்லை, ஒரே ஐ தான், இந்த டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேமுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரிஞ்சால் போதும், எனக்கு அதுக்கு மேலே நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு, ஏன்னா பெருசாக தான் தெரியும். இப்போ இதே கேமரா இன்னும் ஒரு 20 அடி வச்சு பண்ணால் என் பாடி லாங்குவேஜ் மாறும். எல்லாமே ஒன்று தாங்க, ஆக்டிங் ஒன்று தான். நான் எந்த இடத்துல இது எனக்கு தேவையோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கிற வேலை தானே தவிர மற்றபடி ஒன்று பெரிய அதுக்குள்ளே போனீங்கன்னா அது நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஆமாம், அது புரியுது. பட் ஸோ இப்போ தியேட்டர் பற்றி பேசணும், சினிமா பற்றி பேசணும். நீங்கள் வந்து ஸ்டேஜில் பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலனா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. விக்ரம் வந்து அந்த ரோலை சினிமாவில் பண்ணார். ஆஸ் அ ஸ்டேஜ் ஆக்டர் நீங்கள் அந்த சினிமா பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஹவு டிட் யூ நம்ம இது பண்ணோம், அவர் இதை பண்ணுறாரு, ஹவு டிட் யூ ரியாக்ட் டு தட் பெர்ஃபார்மன்ஸ்? இல்லை, ரெண்டுமே வந்து அதன் அளவில் சிறந்ததாக இருந்தது அப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுக்கு இப்போது இல்லை, நான் ரசிகனா சொல்கிறேன். அதாவது ஒரு ட்ரெயின்டு இல்லை. இப்போ எனக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த இதில் நாங்கள் பண்ணதில் இல்லாத சில சீன்ஸாக அதில் வச்சாங்க. ஏன்னா அது நாங்கள் ஸ்டேஜில் பண்ணும்போது 4 மணி நேரம், அது ரொம்ப தேவையில்லாத அந்த சீனு அப்படின்னு வச்சோம். பட் நீங்கள் அது கரிகாலனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஹோல் இதில் பார்க்கும்போது அது வேணான்னு சாப் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே வந்து இவனை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணி மெயினாக வச்சிடலாம், இவனை கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்றதுனால. பட் இங்கே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து சினிமாக்குள்ளே சேருது இல்லையா? அப்போ வந்து அதுக்கு ஒரு பெரிய வால்யூம் உள்ள ஒரு பெரிய ஆக்டர் வந்து உள்ளே வரும்போது நீங்கள் அவரை அப்படி சுருக்கிட முடியாது. ஸோ அதனால தான் அந்த சீன்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. நான் வந்து குமரவேல்ட்டையும் கேட்டேன், டே என்னடா அந்த சீன்லாம் அதில் வச்சா நீ பண்ணி என்ன பண்ண போகிற? அந்த சீன் அவனா போக போகிறான். பட் சினிமாங்கிறது வேற ஒன்று தூக்கிட்டு போகும் இல்லையா? அதனால தான் அந்த சீனை நாங்கள் வச்சோம். அதை ரொம்ப அழகாக விக்ரம் ஹேண்டில் பண்ணார்.
அந்த கேரக்டரோட இதை அந்த கிராஃபை எனக்கு பியூட்டிஃபுல்லாக. எனக்கு நீங்கள் கேரக்டராக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி வாட் விக்ரம் டிட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். அந்த இன்டென்ஸ், அந்த உள்ளுக்குள்ளே அது எப்போவுமே உள்ள ஒரு ஏதோ ஒன்று நம்மளை ஒரு இன்சல்ட்டோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருப்போம். ஆனாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மளை போக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தான் கரிகாலனோட. அவன் எவ்வளோ பெரிய மாவீரன், அவனை கொன்னான் எல்லாம் பண்ணாலும் ஒரு பொண்ணை நான் வந்து வின் பண்ணவே முடியல. எங்கோ ஒரு இடத்துல வந்து அதை மறக்க முடியல. அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல. அது லவ்வாக இருந்தது, இப்போ வந்து லவ்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரிவெஞ்சாக மாறி இருக்கு. இப்படி பல உள்ள லேயர்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் அது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு விக்ரம் சொல்ல தேவையில்லை, சொல்கிறேன், அவர் பியூட்டிஃபுல்லாக அதை கொண்டு வந்தார். எனக்கு அது பிடிச்சிருந்தது. பட் இங்கே தியேட்டரில் வந்து நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போகவே இல்லை. அந்த ஒரு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோ இருக்கு இல்லையா, அதை நாங்கள் அதை கொண்டே வர. ஏன்னா கதை அது இல்லை, எங்களுக்கு இந்த கதை அது இல்லை. ஸோ அதனால் வந்து அவனுடைய ரிவெஞ்ச், அவன் யார், அவன் ஏன் இது எனக்கு நடந்தது, இது நடந்துடக்கூடாது, இது ஏன் நடந்ததுன்ற அந்த ஆங்கிள்லேயே நாங்கள் வச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த ஒரு ஹீரோயிசம் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த ஸ்டேஜில் நாங்கள் பண்ணலை, வெறும் இதுவாக பண்ணோம். பட் நான் பண்ணது எனக்கு தெரில, we did, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு இப்போ ஒரு புது சீரீஸ் இருக்குது, குற்றம் புரிந்தவன். இதை வந்து நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்கள் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை என்னென்னா, இப்போ இந்த 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 படமுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸு ஒரு நிறைய நாம் டே டு டே லைஃப்பில் தொடர்ந்து நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காதுகளுக்கு வந்துக்கிட்டு இருக்க ஒரு நியூஸோட தொடர்ச்சி. அது வந்துகிட்டே இருக்குது. இங்கே நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குதுன்னு தொடர்ச்சியாக அது வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் வரும்போது நான் செல்வாக்கிட்ட என்னுடைய கேரக்டர் சொல்ல ஒன்றே தான், இது தொடர்ச்சியாக இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒன்று கேட்டுகிட்டே இருக்கோம், நாமளும் அதுக்குள்ளே போய் இதை ஒன்று பண்ணணுமா, இது ரொம்ப அவர்ஷன் ஆகிடுமோ. எனக்கு டெய்லி அது அவர்ஷன் ஆகுது. அதை பார்த்து அந்த நியூஸை கேட்டு ரொம்ப அவர்ஷனாக இருக்குது. இதை ஏன் நம்ம சொல்லணும், அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, ஏன் அதுக்குள்ளே நாம் ஏதோ ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கேன்னா முதல்ல நான் ஒருகிட்டே சொன்னேன், ஹரிக்கிட்டேயும் பேசும்போது சொன்னேன். ஆனால் அது தொடர்ச்சியாக அதை நாங்கள் அது திரும்பி படிக்கும்போது இல்லை இதை சொல்லணும், இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இதை சொல்ல முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு தான் அதுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். அப்படி அப்படி போக ஆரம்பிக்கும் போது என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறதுங்க, இப்போ எனக்கு வந்து எனக்கும் குழந்தைங்க இருக்குது, ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. இதை யார் நிறுத்துறது, இது எதை கொண்டு வந்து இந்த சொசைட்டியில் புரிய வச்சா இதெல்லாம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா மனசுக்குள்ளே இருக்குல்ல. இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது இருக்கும். இந்த கேள்வியோட விடை என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது என்னவா இருக்கலாம்னு தெரியாது, அது என்னவா இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது சொசைட்டியில் அப்படின்றது தான் எண்டாக இருக்கணும். பட் அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கான திங்கிங் இது, அதுக்கான கவர்மெண்ட்டோட இது இன்னைக்கு பேசுகிறோம், இன்னைக்கு காலையில் ஒன்று நடக்குது. இது வந்து அது அந்த ஒரு இறுக்கத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் இந்த படம். சரி, நான் எனக்குள்ளே அந்த இறுக்கத்துக்குள்ளே ஒரு தடவையும் எக்ஸ்டர்னலாக கேட்டுகிட்டே இருக்கேன். சரி, நான் எனக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ்குள்ளே சொல்லி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதை அவங்க காதுகளுக்கும் அவங்க கண்ணுக்கும் போய் இதை கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசித்ததனுடைய விளைவு தான் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி. எனக்கு ஆனால் அது டே ஒன்லேயே இருந்தது. நீங்கள் இயக்குனர்கிட்ட பேசும்போது கூட உங்களுக்கு சொல்லுவார், இது வேணாம், இந்த சப்ஜெக்டை தொட வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. ஆனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இதை சொல்லணும், இதை சொல்லாமல் எவ்வளோ நாளைக்கு நம்ம எஸ்கேப் பண்ணிகிட்டே இருப்போம், எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப இதுவாக இந்த கதையில் ஒன்று, நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக தான் தேட ஆரம்பிப்போம் எல்லாத்துக்குமே லைஃப்பில். ஆனால் முதல்ல நாம் உள்ளே தான் பார்க்கணும். இந்த படம் அது சொல்லியிருக்கு. நம்ம எல்லாம் அங்கங்கே தேடுவோம், ஆனால் கடைசியில் அந்த 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 நிகழ்வுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குது எங்கன்னா அதை சுற்றியே இருக்கும். ஒரு நீங்கள் க்ரைம் கூட பாருங்களேன், வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அதை தான் சொல்லுது, டேய் நீ முதல்ல அதை பாரு, முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் இது. அந்த கடைசியில் வசனங்கள்லாம் இருக்கும், நாம் எவ்வளோ கெட்டவன்னு நமக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக இந்த படத்தோட டேக்லைன். நாம் சொல்லிக்கிறோம்ல, நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணிக்கிறேன், எல்லாம் அவன் கெட்டவன். ஆனால்
நமக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது நீ எவ்வளோ கெட்டவனு, உங்களுக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ நல்லவன் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியலாம் மேபி, ஆனால் நான் எவ்வளோ கெட்டவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத இந்த படத்தோட டேக்லைனு. அதுதான் இந்த படம். ஆக்சுவலி எனக்கு என்ன பட்டதுன்னா, குற்றம் புரிந்தவன் ஆக்சுவலி ஒருத்தரை விட சமூகத்தையே வந்து காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் யாருமே இது ஒருத்தரை பற்றி இல்லை. இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஐயோ நம்மளும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சது அந்த உணர்ச்சி வந்தால் போதும். அந்த ஒரு சின்ன இப்போது நம்ம ஒரு நியூஸ் பார்க்கும்போது நாமளும் தான் இந்த சொசைட்டியில் இருக்கோம், வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு தோணுது இல்லை? அது இந்த படம் பார்க்கும்போது வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு வருஷமாக அதான் பண்ணிட்டு இருக்கேன். நடிக்கவே இல்லையா ஒரு வருஷத்துக்கு? இது 2025 2024லேருந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா? இந்த படம் லாஸ்ட்டு டிசம்பர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், குற்றம் புரிந்தவன். ஆமாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பைசன், அதுக்கு முன்னாடி இல்லை இது முடிச்சுட்டு தான் பைசன் டிசம்பர் 4th or 3rd ஏதோ முடிஞ்சுது. லாஸ்ட் அது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பார்த்துட்ருக்கேன், படிக்கிறேன், யோசிக்கிறேன், நடக்கிறேன், சாப்பிட்றேன். பட் அப்படியே வந்து இதுவும் ஸ்கிரிப்ட்ஸும் கேட்டுட்ருப்பீங்க? நிறைய ஸ்கிரிப்ட் ஒரு நாளைக்கு மினிமம் 1 நாள் வந்துடும், எங்கேயோ வந்துடும். எப்படி அனுப்புவாங்க? இமெயில் அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் கமிட் ஆகணும்னு தோணல? சிலது இருக்குது, பட் இன்னும் அது சரியாக 2-3 நல்ல ஸ்கிரிப்ட் வந்தது, பட் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகல. ஐ ஃபைண்ட் திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம கரியரை ஓரியன்ட் பண்ணுறோம். முதல்ல தியேட்டரில் இருக்கீங்க, நடிப்புங்கிற விஷயம் உங்களுக்கு, தியேட்டரில் இருக்கீங்க, சினிமாவுக்கு வரீங்க, இப்போ வெப் சீரிஸ் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு வருஷமாக அந்த நடிப்பு பக்கமே நீங்கள் போகலை. ஏதோ ஒன்று நான் வந்து நினச்சி பார்த்தா ஏதோ ஒன்று துடிப்பு இருக்கும், ஐயோ நம்ம எதாவது போய் பண்ணணுமே அப்படிங்கிற. அப்படிலாம் எனக்கு எப்பவுமே இருந்தது இருந்தது கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் சில். எனக்கு வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நான் வேலை செய்வேன். இப்போது ரெகுலராக வந்து ஃபிட்னஸில் இருப்பாங்க இல்லையா, அது வேணும், எல்லாருக்குமே ஃபிட்னஸாக இருக்கணும். பட் நான் சொல்கிறதுனால அது அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. எல்லோரும் அது. இப்போ எனக்கு அது அப்படி கிடையாது. எனக்கு எப்படின்னா ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னா இந்த ரோல் வந்து எனக்கு 6 பேக்குன்னா அப்போ தான் நான் ஆரம்பிப்பேன் வேலையை. அதுக்கு தான் வேலை செய்வேன், இந்த ரோலுக்கு தான் வேலை செய்வேன். நான் அதுக்காக போட்டு 5 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடும். ஒன்ஸ் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் லைஃப் வந்து அது அந்த ரோல் என்ன இழுத்துன்னு போதோ அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிப்பேன். அது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், ரிலாக்ஸ்டு. மறுபடியும் ஒரு ரொம்ப லெத்தார்ஜிக்கான ஒரு ஆக்டர் வந்துடுவான். அவன் அப்படியே ஜாலியாக அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு விளையாட பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படி இருப்பான். பட் அவனுக்குன்னு ஒன்று வரும்போது டக்குன்னு அதில் இறங்கிட்டு ஓடுறான். அப்படி தான் அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் இட். நான் இந்த ஸ்பேசஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணுறதில்ல, அது நடக்குது, அவ்வளோதான். அதுக்கு 3 வருஷம் கண்டினியூ 2 படம் 3 படம் கண்டினியூஸாக பண்ணேன். இது ஒரு 50 நாள் 70 நாள் இப்படியே கண்டினியூஸாக பண்ணேன். அப்புறம் இந்த வருஷம் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. பட் நடுப்புற வந்தது. பட் அது சிலது எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி நடந்தது, அதனால் ஒரு 3-4 மாதம் அதில் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த டைம் மிஸ் ஆனதுனால அந்த படங்கள்லாம் இல்லை நாங்கள் பண்ணிவிடுங்க, வேறு ஆளை வச்சு பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பெரிய ஸ்பேஸ் கிடச்சிது. சரி ரிலாக்ஸ்டாக இருக்கேன். அவ்வளோ இப்போது ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிடுவேன். இந்த நெக்ஸ்ட் மந்தில் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அது ஓட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ குற்றம் புரிந்தவன், I hope lots of people see. And look forward to your next project. Thank you so much. Bye-bye. Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Presta Premium Women's Wear. Let your body love it.